கீழவெண்மணியில் 48 குடும்பங்கள், விவசாய குடும்பங்கள் வீட்டில் போட்டு பூட்டி எரிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும் அந்த கூலி தொழிலாளர்களுக்கும் மிராசார்களுக்கும் பிரச்சனை இருந்தது. கோபாலகிருஷ்ண நாயுடு எல்லா மிராசாரை அணுகி பேச்சுவார்த்தைகள் நடந்த விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். 11 மணிக்கு பார்லிமெண்ட்டில் நினைக்கிறேன் ஜெகநாதா ஜோஷின்னு நினைக்கிறேன், அவங்க இந்த இஷ்யூவை கிளப்பினாங்க. அப்போது தமிழ்நாட்டு உள்துறை மந்திரி, தமிழ்நாடு மினிஸ்டர் டிஎம்கே இருக்காங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட், அவங்க எல்லாருக்குமே ஷாக் பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சில்ஸ். வணக்கம். இப்போ தமிழகத்தில் ஒரே சர்ச்சை என்னென்னா, சீமான் பேசியது குறித்து போயிட்டுருக்குது. யாரை குறித்து அப்படின்னா பெரியார் அப்படின்னு தெரியும். அதற்கு பல காரணங்கள் அவரை பற்றி பேசும் பொழுது ஒரு விஷயம் எல்லா அந்த மீடியாக்களையும் கோட் பண்ணுறது, கீழ்வெண்மணியில் பெரியாருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது. 44 விவசாய கூலிகள் எரிக்கப்பட்டாங்க. எரித்தவர்கள் நெல் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு ஆதரவாகத்தான் குரல் கொடுத்தார் பெரியார் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய அளவிலே டெல்லி வரைக்கும் போகிறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு நீங்கள் இப்போ மீடியாவில் யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் உண்மை என்னவென்றால், எப்படி கச்சத்தீவு விஷயம் பாஜகவினர் தான் கொண்டு போனாங்களோ அதே போல் இந்த விஷயத்திற்கு கொண்டு போனது பாஜகவிற்கு முன்பு இருந்த ஜனசங்கம். அப்பொழுது ஜனசங்கத்துடைய தஞ்சாவூர், திருச்சி பொறுப்பாளராக இருந்த ராமமூர்த்தி அவர்கள் தான் இந்த விஷயத்தை டெல்லி வரைக்கும் கொண்டு போய் அது பாராளுமன்றத்திலே விவாதிக்கப்பட்டது. பலரும் அந்த நேரத்தில் ஆச்சரியப்பட்டார்கள், ஜனசங்கத்துக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு. அவர் குறித்து உண்மையிலே அங்கே இந்த இடத்துல அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். உண்மையிலே அந்த நேரத்தில் என்ன நடந்தது, கீழ்வெண்மணி அந்த விஷயம் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் திருச்சியில் இருந்தேன். திருச்சி தஞ்சாவூர் ஜில்லாவுடைய அமைப்பு செயலாளராக, ஜனசங்கத்துடைய அமைப்பு செயலாளர் பேர் ராமமூர்த்தின் பேர். ஜனசங்க ராமமூர்த்தின்னு தான் சொல்லுவாங்க ஜெனரலாக. ஒரு நாள் காத்தால ஒரு 6 மணி இருக்கும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸ் பக்கம் போன போது கோபாலன், இந்தியன் எக்ஸ்பிரஸ் கரஸ்பாண்டன்ட், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட கேட்ட போனால் கோபாலன் சொன்னால், நேற்று நைட்டு இந்த மாதிரி கீழவெண்மணியில் 48 குடும்பங்கள், விவசாய குடும்பங்கள் வீட்டில் போட்டு பூட்டி எரிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும் அந்த கூலி தொழிலாளர்களுக்கும் மிராசார்களுக்கும் பிரச்சனை இருந்தது. கோபாலகிருஷ்ண நாயுடு எல்லா மிராசாரை அணுகி பேச்சுவார்த்தைகள் நடந்த விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அப்படியான்னு, இது யார் செஞ்சுருப்பான்னு. கம்யூனிஸ்டுகள் தான் சொல்கிறாங்க, நிராசாரிகள் இப்படி பண்ணிட்டாங்க, கூலி கேட்டாங்கன்ட்டு. அவங்க சொல்கிறாங்க கம்யூனிஸ்டுகளே பண்ணிவிட்டு எங்கள் பேரில் பழிய போடுறாங்க. இது இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று புரியல, இதான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, நான் இப்போ கீழவெண்மணி போயின்னு இருக்கேன் அப்படின்னு கோபால் அவர்கள் குறிப்பிட்டாங்க. அதான் உடனே அதிர்ச்சியாக இருந்தது. இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் 2 பேருக்கு இருக்கிற தகராறுலாம் எனக்கு முன்னாலேயே கேள்விப்பட்டதுனால இது எப்படி யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. உடனே ஜனா கிட்ட சொன்ன போது ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட இதை டெல்லிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா இது பெரிய இஷ்யூ, அதனால் நானும் சொல்கிறேன் டெல்லிக்கு, ஸ்பாட்டில் நீ இருக்கிறதுனால அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும், அதனால் நீயும் பேசினாங்க. அப்போ நான் டெல்லிக்கு ஜேபி மாத்தர்கிட்ட பேசினேன். விஷயங்கள்லாம் சொன்ன போது நான் சொல்லி போட்டு கமிட்டியை போட்டுட்டு நாங்கள் உடனே ப்ரொசீட் பண்ணோம் வெண்மணிக்கு. இந்த மீன் 11 மணிக்கு பார்லிமெண்ட்டில் நினைக்கிறேன் ஜெகநாதா ஜோஷின்னு நினைக்கிறேன், அவங்க இந்த இஷ்யூவை கிளப்பினாங்க. அப்போது தமிழ்நாட்டு உள்துறை மந்திரி, தமிழ்நாடு மினிஸ்டர் டிஎம்கே இருக்காங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட், அவங்க எல்லாருக்குமே ஷாக் பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட். உடனே இந்த கான்ட்ராக்டர் தமிழ்நாடு, அதாவது ஜனசங்கம் சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது மாதிரி வரல, பார்லிமெண்ட் வரல. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்துருக்கும், பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு தெரியல. அப்போது அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உள்துறை மந்திரியை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, உள்துறை டிபார்ட்மெண்ட், ஹோம் டிபார்ட்மெண்ட். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம் நடந்திருக்கு, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம், வில் சென்ட் ரிப்போர்ட் இன் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி இது ஃப்ளாஷ் ஆகிருக்கு எல்லாரும். அப்போது நாங்கள் கமிட்டி போகிறோம். அப்போ ரொம்ப ரிஜிட்டாக இருந்தாங்க கமிஷன், எங்களை பல இடங்களில் உள்ளே விடலை. இருந்தாலும் கூட நாங்கள்
சில இடங்களுக்கு நடந்து போய் பஸ்ஸில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணோம். ஒரு வீட்டில் 48 பேர் வச்சு கொளுத்தப்பட்டிருக்காங்க. இது நல்லா தெரியுது. இந்த மாதிரி சமயம் கோபாலகிருஷ்ண நாயுடு மிராஸ்தார் அவர் எல்லா மிராஸ்தாரையும் ஆர்கனைஸ் பண்ணி லேபர்ஸுக்கு இந்த 1967 வரையிலும் எந்த விதமான ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாமல் தான் அப்பப்போ கூலி ஜாஸ்தி கேட்பாங்க, கொடுப்பாங்க, எல்லாம் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆனால் இப்போ எப்படி வந்தது எனக்கு தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு இவங்க கம்யூனிஸ்ட்னு சொல்கிறாங்க மிராஸ்தார் கூலி உறவில் சண்டை வந்தது, வயலுக்கு வேலைக்கு போகல, அதனால எல்லாரையும் பிடிச்சி கொண்டு அடைச்சி போட்டு கொளுத்தி விட்டாங்க. அந்த அளவு கொடூரத்தன்மையானது மிராஸ்தார்கள் பக்கம் இருக்குமாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வரல. இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடியவங்க உங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லி அப்போ எங்களுக்கு அவங்க மேலே சந்தேகம் வந்தது. ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா இது கம்யூனிஸ்ட் தன்னுடைய சக தொழிலாளிகளையே இந்த மாதிரி பண்ணுவாங்களாங்கிற அச்சமும் எங்களுக்கு இருந்தது. அதனால் எந்த முடிவுக்கு வர முடியும். அதனால் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், சுற்றுப்புற கிராமங்கள் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி இது ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் பார்த்தோம். ஆனால் அவங்க என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இதில் பாதி பேர் பெரியார் பண்ணுறவங்க மிராஸ்தார்களுக்கு ஆதரவாக. ஏன்னா மிராஸ்தார்கள் அதுவரையில் எந்த தப்பும் பண்ணினது கிடையாது. கம்யூனிஸ்டுக்கு இந்த கூலி உயர்வு பிரச்சனை போராட்டங்கள்லாம் நடத்தி ஒரு தான் என்ன பண்ணினாலும் அரசாங்கம் தன்னை காப்பாற்றுங்கிற எண்ணக்கம் தன்னுடைய அரசாங்கம் இங்கே இருக்குது, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த துணியில் கம்யூனிஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேஸ் ஆனது போச்சு, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் போச்சு. கோபாலகிருஷ்ண நாயுடு மேலே அது கேஸ் எப்படி போச்சுங்கிற விவரத்துக்கு நான் போக தயார் இல்லை. அது உண்மையிலேயே கோபாலகிருஷ்ண நாயுடு கொல்லப்பட்டாரா இல்லை செத்து போயிட்டாரா அதுவும் தெரியல. அதோடு அது அமுகி போச்சு. இந்த விஷயத்த 48 பேர் உயிரோடு கொளுத்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு வரையிலும் எப்படி டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, தீன்தயாள் உபாத்யாயா போன்றவர்கள் எப்படி செத்தாங்கிற உண்மை நாட்டுக்கு தெரியலையோ, அதே மாதிரி இன்றைக்கு மக்களுக்கும் இந்த 48 பேர் கம்யூனிஸ்டலா அல்லது காமரேட்டுகளா இல்லை கம்யூனிஸ்டுகளா இல்லை மிராஸ்தார்களா யாரா இருந்தாங்க உண்மை குற்றவாளிகள், இந்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய துப்பு காங்கிரஸுக்கோ திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கோ இல்லை. அதுதான் என்னுடைய இந்த தீர்ப்பை வச்சு பார்க்கும் பொழுது அவர் செய்யலை அப்படின்னு வராங்க. ஆனா இவங்க அவர் தான் செஞ்சாருங்கிறாங்க. ஆனா யார் செஞ்சா அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா கேள்வி. ஆனா அதை வைத்து அரசியல் லாபம் அடைகிறாங்க. ஆனா மக்களுக்கு தெரியப்படவில்லை இந்த கொடூரமான செயலுக்கு யார் காரணம். எப்படி கோயம்புத்தூர் சம்பவம் நடந்தது. கோயம்புத்தூர் சம்பவம் நடந்த உடனே என்னாச்சு, அவனை ஜெயிலில் போட்டாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இன்னைக்கு அவன் ஜெயிலில் செத்து போனவொடனே ஊர்வலம் நடத்துறாங்க. இதெல்லாம் வெக்கக்கேடான ஒரு செயல், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்ங்கிறது என்னுடைய. இந்த சம்பவம், வெண்மணி சம்பவம் நடந்த பிறகு கம்யூனிஸ்டோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்தது? அப்பொழுது ஆட்சியில் இருந்த திமுக அந்த இடத்துல பேசிஃபை பண்ணக்கூடியது, அதாவது நெல் உற்பத்தியாளர்களாக இருக்கட்டும், விவசாய கூலி தொழிலாளர், இவங்களை பேசிஃபை பண்ணுறது மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை இருந்ததா? நீங்கள் அதுக்கு பிறகு ஏதாவது சுற்றுப்பயணம் எப்படியெல்லாம் பண்ணீங்க, என்ன நடந்தது? நல்ல கேள்வி. உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு இது அதிர்ச்சி தான். ஏன்னா கம்யூனிஸ்ட்லேயே சில பேர் நம்பலை இந்த மாதிரி மிராஸ்தார்கள் பண்ணியிருப்பாங்களான்ட்டு. எனக்கு தெரியும் நல்ல கம்யூனிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் நடந்த இன்சிடென்ட்ஸ் நடந்து போச்சு. ஆனால் அரசாங்கத்துடைய பக்க பலம் அவங்க கம்யூனிஸ்ட் பக்கம் இருக்குங்கிறது தெளிவாக போச்சு. ஏன்னா கோபாலகிருஷ்ண நாயுடுவை நாங்கள் நேராக மீட் பண்ணோம். அவர் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நாராயணசாமி நாயுடு அவங்களும் நம்ம ஃப்ரெண்டு. அப்போ டிஆர் நாராயணன் சொல்லி தஞ்சாவூரில் நம்முடைய சங்க அவர் இருந்தார். இந்த மாதிரி நமக்கு நிறைய பேர் தெரியும். வாண்டியார் ஃபேமிலியில் நிறைய பேர் எனக்கு தெரியும். இவங்ககிட்டலாம் நம்ம விசாரிக்கிற சமயத்தில் மிராஸ்தார்கள் சைடில் இது நடந்த மாதிரி அனுமானத்துக்கு வர முடியல. காரணம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணோம், ஃபர்தர் ஃபாலோ பண்ண. அப்போ எனக்கு மேலிடத்துல என்ன ஜனாகிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னார்னா, நீ இண்டிவிஜுவலாக எல்லா இடத்துக்கும் போ, ஜனசங்கம் பிஜேபின்னு சொல்லிக்க, ஜனசங்கம்னு சொல்ல வேண்டாம்,
ஆனால் இந்த இன்சிடென்ட்ஸ் எப்படி நடந்தது, தொழிலாளிகள் எப்படி இருக்காங்க, உண்மையிலேயே தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் பார்த்து கிட்டத்தட்ட நான் 30-40 கிராமத்துக்கு போனேன். 40 கிராமத்துலேயும் கம்யூனிஸ்ட் செல்வாக்கு இருந்தது. லேபர்ஸ்லாம் கம்யூனிஸ்ட் பக்கம் இருந்தாங்க. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் லேபர் கூட மிராசுகளை பற்றி தப்பாக சொல்லலை. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னு கேட்டால், தெரியல சார், யார் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் பண்ணலைங்கிற வார்த்தை அவங்க வாயிலேருந்து தான் வரல. என்னுடைய இன்வெஸ்டிகேஷனில் இது நடந்து போச்சு, நடந்து முடிஞ்சு போச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. மிராசார்கள் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது சார்னு ஒரு சிலர் சொன்னாங்க. இதுதான் நடந்த உண்மை. ஆனால் உண்மையில் இந்த லேபர் டிஸ்பியூட் பிட்வீன் போத் ரிலேஷன்ஷிப், நன்னா இருந்த ரிலேஷன்ஷிப், உறவு முறையை நாசமாக்கினது கம்யூனிஸ்ட். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுக்கு பக்கபலமாக இருந்தது டிஎம்கே. ஓரளவு அந்த கம்யூனிஸ்ட், உங்களுக்கு எல்லாம் தெரியும், கம்யூனிஸ்டுகளுக்கும் டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய உறவு பீராமூர்த்தி காலத்துல இருக்கு. இன்னைக்கு அவங்க கான்ஸ்டியூஷன் நல்லா இருக்குன்னா அது காரணம் கம்யூனிஸ்ட். அந்த கதைக்கு நான் போக விரும்பல. அதே மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிகிற சமயத்தில் இதுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நான் ஒரு இன்சிடென்ட் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு நாள் மாலை 7:30-8 மணி இருக்கும், சிக்கல்ல மாட்டின்ட்டேன் நான். அன்னைக்கு ஏதோ நேயர்களுக்கு தெரியணுங்கிறது, நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய சிக்கல்ங்கிற ஊர்ல, நாகப்பட்டினம் சிக்கல்ல அந்த ஏரியா தானே மெயினா ப்ராப்ளம் இருந்தது. அதனால அந்த ஏரியா டூர் போடுவேன். அப்போ ஒரே பஸ்ஸே எனக்கு கிடைக்கல. அப்போ ஒரு டீ கடையில் கொஞ்ச நேரம் டீ சாப்பிடலாம், அடுத்த பஸ் வரதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருந்தது. அப்போ அந்த டீ கடைக்காரன்கிட்ட பேசிட்டு இருந்தோம். டீ கடையில் சில பேர் இருந்தாங்க, அவர்கிட்ட பேசி அப்போ ஒரு 3-4 கார் ஒன்று போச்சு. சிக்கலை தாண்டி கீழவன்மணி சைடில் போச்சு. அப்போ எனக்கு சந்தேகம், இந்த நேரத்தில் கார் போகுது ராத்திரி 9 மணிக்கு. அப்போ அந்த டீ கடைக்காரர்கிட்ட கேட்டேன், இதுக்கு யாரு, என்ன காரணு? அல்ல கம்யூனிஸ்ட் தலைவர், என்ன ஆந்திராவிலேருந்து யாராவது தலைவர் வராரா, நான் பயிற்சி வகுப்பு பண்ணுறாங்க, அதுக்கு போகிறாங்க. ஓ அப்படின்னா உடனே எனக்கு பஸ் வந்து நான் கிளம்பி வந்தேன். நாகப்பட்டினத்துக்கு வந்து சேர்ந்தேன். நாகப்பட்டினத்தில் நான் தங்கணும். அப்போ டிஎஸ்பியை பார்த்தேன். இந்த மாதிரி ஒன்று எங்களுக்கு தெரியும் சார், ஒரு ட்ரைனிங் கிளாஸ் நடக்குதுன்னாங்க. ஆனால் ஆந்திராவிலேருந்து தலைவர்களெல்லாம் சும்மா இல்லை சார், டீ கடைக்காரர் சொல்கிறார் சார், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நாகிரெட்டி வரலாமான்ட்டு. என்ன நீங்கள் இப்படி அதிர்ச்சி தான் செய்தியை சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தகவல். அப்போ நீங்கள் வெளியில் போகாதீங்க, உங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஸ்டேஷன்லேயே தங்கன்னு என்னை ஸ்டேஷன் அரெஸ்ட் பண்ணிட்டார். ஓ, என்னை வெளியில் விடலை. ஓகே சார், நான் ஸ்டேஷன்லேயே தங்கிட்டு மறுநாள் காலையில் தான் எழுந்திருந்து, நான் பிரச்சனை ஒன்றும் இல்லை, நாங்கள் போயிட்டோம். அன்னைக்கு மறுநாள் நேராக தஞ்சாவூர் வந்து, அப்போது ஐ திங்க் துரைதான் டிஜிபின்னு நினைக்கிறேன். நேராக அவரை போய் பார்த்து, இந்த மாதிரி நேற்று நைட்டு நான் பார்த்தேன். அப்படியா, நேற்று நடந்தா, நல்லா செய்தி கொடுத்தீங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நாங்கள் பண்ணுறோம், நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்லைட்டாக விட்டுட்டார். அன்னைக்கு மாலையில் ஐயம்பேட்டையில் பொதுக்கூட்டம், நானும் வழக்கறிஞர் சடகோபனும் பேசுகிறோம். ஜனசங்கத்தினுடைய பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் நான் வந்து டிஎம்கே இந்த நாகிரெட்டி டூர் பண்ணுறா தஞ்சாவூரில் இருக்காரு. அப்போ உங்களுக்கு சந்தேகம், அந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதாங்கிற சந்தேகத்தினால நான் பேசினதுனால தான் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. சொல்லலை, நான் சொன்னல சொல்கிறேன். அப்போ பேசி முடிஞ்ச உடனே சடகோமலே பக்கத்தில் இல்லைப்பா, இப்படி புத்திர போடுற, பயமாக இருக்கப்பா, அவர் மேலே அரெஸ்ட் வாரண்ட். மறுநாள் காலையில் நாகிரெட்டி வாஸ் அரெஸ்ட். தேஞ்சூரா நாகப்பட்டினமா தெரியாது, இது ஆந்திராவா தெரியாது. அவர் வந்து ஒரு நக்சலைட் மாதிரி இல்லையா? நக்சலைட் 3 நக்சலைட் ஆயுத பயிற்சி கொடுக்கறதுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காரு. அதில் சந்தேகம் எனக்கு வந்தது. இல்லைன்னா நைட்ல ஏன் வரணும், பயிற்சி முகாம்னா பகல்ல நடத்தலாமே என்ற கேள்விகள் மனசுல வந்து. நீங்க குறிப்பிடும்போது திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் வந்து அவங்கள வந்து பலப்படுத்திப்பாங்க. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது இப்போ இந்த இன்சிடெண்ட்டாக 67, 68 நடந்தது. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில், அது அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கா? அந்த காலத்துலேயும் அப்படி தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குரியதாக தான் இருந்ததா திமுக ஆட்சியில்?
அது என்ன உங்களுக்கு சந்தேகம்? எப்பப்போ டிஎம்கே அரசாங்கம் வருதோ அப்போ அராஜகத்தை தான் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். 1967 டிஎம்கே ஆட்சிக்கு வந்தார். பெரியார் என்ன பண்ணார்? உங்களுக்கே தெரியும். பெரியார் ஸ்ட்ராங்காக அவருடைய வியூஸில் இருப்பார். கடவுள் இல்லை, கடவுள் நம்பவும், காட்டு மிராண்டி, கிமாயினம் எல்லாமே நடந்தது. அதை அப்போஸ் பண்ணுற சமயத்தில் டிஎம்கே வந்து யார் அப்போஸ் பண்ணுறாங்களோ அவங்களே தான் அராஸ் பண்ணாங்க, வேற யாரையும் பண்ணல. இப்போ கீமாயினம் அவங்க போட்டாங்க. கீமாயினத்துக்கு வைசங்கரன் போன்றவங்க, ஏ தக்ஷாமூர்த்தி அண்ணாஜி, கே விஸ்வநாதன், ஜனா கிருஷ்ணமூர்த்தி போன்றவங்க களத்தில் இறங்கினாங்க. வைசங்கர் சப்போர்ட் ஆகிட்டாருங்க. நீங்க சொல்ற அந்த வைசங்கரன்ங்கிறவரு வைத்தியநாத ஐயருடைய மகன் எம்எல்ஏ. வைசங்கர் எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ. ஆனா அப்படி இருந்து கூட வைசங்கரனுடைய கோட்பாட்டுக்கு அவரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு மீனாட்சி கோவில்ல வந்து ஹரிஜன்ஸ் உள்ள வர்றதுன்னா வைத்தியநாத ஐயர் அப்பா தான் காரணம். அந்த மாதிரி பொதுநல தொண்டு உள்ளவர். அவர் முன்னால் இந்த கீமாயனத்துக்கு ஆதரவு கொடுத்தார். ஆனா அங்க பக்கம் இல்லை, இவங்களை தான் அரெஸ்ட் பண்ணாங்க. பெரியார் பக்கம் தான் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, அட்டூழியம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, லா அண்ட் ஆர்டர் வந்து ஒர்ஸ்ட் சிச்சுவேஷன் பல இடங்கள்ல கம்யூனிஸ்ட் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க, அதுக்கு அப்போஸ் பண்ணவங்களை உள்ள விடுவாங்க. உங்களுக்கு தெரியும், சேலத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ். நடுவு பஸ் ஸ்டாண்டில் நின்று அந்த ஒரு முஸ்லீம் லேடி பாத்திமா நினைக்கிறேன், அந்த லேடி கற்பழிக்கப்பட்டாங்க ஓப்பன் பஸ் ஸ்டாண்ட்ல. இப்போ நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து அந்த காலத்திலே சேலத்துல நடந்ததுன்னு சொல்றீங்க. அந்த காலத்துல சேலம் நடந்தது. இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமானது சட்டம் ஒழுங்கா பராமரிக்கிறதுல அவங்களுடைய கேடரை கட்டுப்படுத்த முடியலையா என்னன்னு எனக்கு புரியல. ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு வரையிலும் நான் அனுபவிக்கிறது, அது குடுமையா இருக்கிறதா இருந்தாலும், நாமத்தை இருக்கிறதா இருந்தாலும், பிள்ளையார உடைக்கிறதா இருந்தாலும், அதுக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் அவங்களால தான் கட்டுப்படுத்த முடியல. சட்டம் ஒழுங்கா பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு திறமை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.